வாங்க இப்போ சுவரொட்டி வறுவல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த சுவரொட்டியை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சமைக்கலாம். இப்போ ஒரு சுவரொட்டி ஆட்டோட ஒரு சுவரொட்டி மட்டும் நான் இப்போ ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் நம்ம இதை சேர்த்து நம்ம இதை கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா அடுப்பில் கொதிச்சிட்ருக்கு. இதில் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்காங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம வாங்கியிருக்கிற ஒரு சுவரொட்டி இதை சேர்த்துங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த சுடுதண்ணிலேயே நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது எடுத்த பிறகு சுவரொட்டி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஜவ்வு மாதிரி இந்த மாதிரி தோல் இருக்கும். சுத்தமாக நம்ம தோலெல்லாம் நம்ம நீக்கிடலாம். இப்போ மேலே உள்ள தோலெல்லாம் இப்போ நான் சுத்தமாக எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வந்து சூடாகுங்க. நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடான பிறகு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போன பிறகு கட் பண்ண சுவரொட்டி இதோட சேர்த்துக்காங்க. சுவரொட்டியை சேர்த்து ஆயிலே நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆயிலே நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். கூடவே மிளகுத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்த பிறகு நல்லா வந்து இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் தண்ணி சேர்த்து. இது நல்லா வந்து சுண்டி வரணும் தண்ணி. அடுப்பை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி போய் சுருட்டி சூப்பராக மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் ஆட்டோட சுவரொட்டி மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துருக்குன்னு ஃபீட்பேக்கில் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.